வணக்கம் மக்களே, நான் உங்கள் யாரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விஷ்ணு விஷால் தயாரிப்பில் அவரே நடித்து இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் இன்றைக்கி வெளிவந்த ஆரியன் திரைப்படத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ராட்சசன் ஒரு பெரிய மட்டன் பிரியாணி விருந்து கொடுத்த விஷ்ணு விஷால் இந்த படத்தில் அந்த மட்டனை மட்டும் மிஸ் பண்ணி வெறும் பிரியாணியை அதில் கொடுத்துருக்காரு. ராட்சசனை கம்பேர் பண்ணுறப்ப இது அந்த அளவுக்கு வராட்டியும் ஒரு சைக்கோ கில்லர் மூவிக்கு தேவையான சுவாரஸ்யம், பரபரப்பு, ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங், யூகிக்க முடியாத காட்சிகள்னு அங்கங்கே படம் நம்மளை கொஞ்சம் நல்லாவே நகர்த்தி இருக்குது. படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது எல்லா தமிழ் சினிமாவில் இருக்கிற சாதாரண விஷயந்தான். இதுக்கப்புறம் தான் வில்லன் செல்வராகவன் என்ட்ரி ஆகிறாரு. அவர் லைவ் டெலிகாஸ்ட்டில் அத்துமீறி நுழைஞ்சி தான் ஒரு சீரியல் கில்லர்னு சொல்கிறாரு. அதுபோக இன்னையிலேருந்து வரிசையாக 5 நாளைக்கு ஒவ்வொருத்தராக கொல்ல போகிறேன், அதுவும் நான் யாரை கொல்ல போகிறேனோ அவங்க பேரை சொல்லிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அவங்கள கொல்லுவேன்னு சவால் விடுறாரு. சவால் விட்ட அடுத்த நொடியே தன்னை சுட்டுக்கிட்டு சாகவும் செய்கிறாரு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சீரியல் கில்லிங் கேஸை ஹேண்டில் பண்ண நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அவரும் தனக்கான பாணியில் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி தோணுது. அவர் தான் செத்துட்டாரு, அவர் சொன்ன மாதிரி எப்படி 5 நாள்லேயும் ஒருத்தரையாக கொலை பண்ண முடியும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே பர்டிகுலராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இறக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் சாகுறாங்களா, இல்லை இப்படி அவர் சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி எதுவும் மோட்டிவ் இருக்கா, இல்லை உண்மையாகவே இவர் சீரியல் கில்லர் தானா? அப்படி அவர் ஒரு சீரியல் கில்லர்னால் அதுக்கான மோட்டிவ் என்னங்கிறத வழக்கம் போல் கிளைமேக்ஸில் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. வழக்கமான சீரியல் கில்லர் மூவி இல்லாமல் இது ஒரு புதுமையான வகையில் கில்லர் மூவியாக கையில் எடுத்ததுக்கு டைரக்டருக்கு ஒரு பாராட்டு. அங்கே சில லாஜிக் மீறல்கள், சில கேரக்டர் ஏன் எதுக்கு வந்த மாதிரி இருந்தாலும் க்ரைம் மூவிக்கான பரபரப்போட ஒவ்வொரு காட்சியும் போகிறதால நல்ல விதமாக காட்சிகள் கடத்தப்பட்டு படத்தோட இறுதியில் ஒரு நல்ல மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க. ஆனாலும் வில்லன் பண்ண கொலைகள் தப்புன்னு சொல்லாமல், சரின்னு சொல்லாமல், இரண்டும் கலந்த மாதிரி மக்கள்கிட்டே முடிவு கொடுத்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். படம் பார்த்துட்டு வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். படத்தில் 2 கேரக்டர் தான் மெயின். ஒன்று வில்லன் நம்ம செல்வராகவன் சார், இன்னொன்று நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரும் தான் மொத்த படத்தையும் தாங்குறாங்க. மற்ற கேரக்டர் எல்லாரும் ஒப்புக்கு சப்பாக வந்துட்டு போனாலும் நம்ம கிப்ரான் பேக்ரவுண்ட் மியூசிக்னால் பரபரப்பாக நகர்த்தி இருக்காரு திரைக்கதை. லைட்டாக அடங்கமறு மூவியில் வர மாதிரி சீன் இருந்தாலும் ஏன் இவங்களை கொல்லணும், எதுக்கு கொல்லணுங்கிற ஒரு கேள்வி நகர்த்திக்கிட்டே போகிறதால இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை தரும்னு நான் நம்புகிறேன். ஓவரால் இது ஒரு நல்ல பெஸ்ட் க்ரைம் மூவின்னு நான் சொல்லுவேன். தமிழ்லேயே நல்ல க்ரைம் மூவி எடுக்க முடியுங்கிறத மறுபடியும் இங்கே ஒரு தடவை நிரூபிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 7.5